ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் சண்டே மார்னிங். சண்டேனாலே ஸ்பெஷல் தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபியோடு வந்திருக்கேன். இட்லி மாவில் எப்படி ஆப்பம் செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேற்று அரைச்சி வச்ச இட்லி மாவு, ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரொம்ப ஈஸியான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு நான் தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் தண்ணி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பத்தோட டேஸ்ட் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த தேங்காய் தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் அதை உடச்சி அதில் இருக்க தண்ணியை மட்டும் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷல் ரெசிபி. சண்டேனா மார்னிங் இதுதான் எங்கள் மம்மி எனக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா 1 கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஆப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா கலந்துக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். தென் எல்லார் வீட்லேயும் ஆப்ப கடாய் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கோங்க. தென் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நான் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அது உங்களுடைய விருப்பம்தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் அது கீழே ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான் அதை அப்ளை பண்ணுறது. ஸோ இது உங்களுடைய விருப்பம்தான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சின்ன பசங்கள்லேருந்து ரொம்ப பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஆஸ் யூஷுவல் நாம் எப்பயும் போல் ஆப்பம் எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரியே ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக நான் ஆப்பம் ஊற்றும் போது நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம். இது ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இது ரொம்ப நல்லா வரும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் போதும். சைட்லலாம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது இதை நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். தென் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தோன்னே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பால் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் கடலைக்கறி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் செகண்ட் ஒன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சைட்லலாம் ப்ரௌனிஷ் கலரில் ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வித் தேங்காய் பால் காம்பினேஷனோடு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி இது. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.